சந்தோஷமே கிடையாது. அவ்வளவு தூரம் பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க தினேஷ் அண்ணன். நல்லா தான் பேசுறாங்க, நல்லா அருமையா தான் பேசினாங்க. நான் என்ன கேக்குறேன், அண்ணன் காசு பணம் தானே முக்கியம், உறவுகள் முக்கியம் கிடையாதுல்ல, சொந்த பந்தமே வேணாம்ல. இந்த இடத்துல என்கிட்ட இல்ல, என்கிட்ட காசு பணம் இல்ல. இதுல வேற அண்ணன் ஒரே வார்த்தை எடுத்து சிரித்து கேட்டாங்க. 2 பேர் எதிரிலேருந்து வந்திருக்காங்களே, அந்த இடத்துல கூட உறவை தானங்க முன்னாடி வைப்பாங்க. இவ்வளவு ஏன் ஒரு மனுஷன் இறந்து போனா கூட, கடைசி காலகட்டத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப கூட இவர் இத்தனை தென்னந்தோப்பு வச்சிருந்தாரு அதுக்கு ஏக்கரான, இவ்வளவு கரும்பு கொள்ள வச்சிருந்தாரு அதுக்கு ஏக்கரானு சொல்லி எல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு மாப்பிள்ள அமேசான்ல ஆர்டர் பண்ணியாவது கொண்டு வரேன்னு சொன்னாரு. நான் நீங்க சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி மாநிலம் இல்லையா, காரைக்கால் பொண்ணு இல்லையா, அதனால எங்க ஊர் ஸ்டைலே எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஆஹா ஓஹோன்னா வேணாப்பா, ஜஸ்ட் ஒரு 4 தகுதி இருந்தா போதும் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். என்ன தகுதி? நல்லா இருக்கீங்க தானே? நல்லா சத்தமா ஒரு தடவை கை தட்டுறீங்களா ப்ளீஸ்? தட்டுங்க தட்டுங்க. ரைட்டு. நான் கொஞ்ச நேரத்துக்கு கீழே பார்த்து பேச மாட்டேன், மேலோட்டமாவே பார்த்துக்கிறேன். சில பல எதிரிகள்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஊர், அற்புதமான ஒரு மக்கள்னே சொல்லலாம். நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்துணை நல்ல உள்ளவங்களுக்கும் ஊர் நாட்டாமக்காரர் நம்ம வரப்ப எவ்வளவு அழகா வரவேற்றாங்க இல்லையா? ஆமா, கவுண்டர் அவங்களுக்கும் சரி, நம்ம மாவட்ட ஆட்சியர் ரொம்ப அழகா மக்களுக்கான திட்டங்கள் என்னன்னா அழகா இவங்களுக்கு புரியுற அளவுல அழகா பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நல்ல அழகா ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து கிருஷ்ணன் பிறந்த நாள் இல்லையா? எங்க வீட்டுல இன்னைக்கு என் வீட்டுக்கார் ஒரே வருத்தம், நான் பாட்டுக்கு நிகழ்ச்சி கிளம்பி வந்துட்டேன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல கிருஷ்ணனுக்கு பாத்தீங்கன்னா பாதம் வைப்பாங்க. என் வீட்டுக்கார் என்னதான் நடக்க சொல்லுவாரு. சரி சரி. நான் இன்னைக்கு இங்க வந்துட்டேங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு. அதனால நான் அப்படியே இந்த கிருஷ்ணனை வணங்கிட்டு நான் அப்படியே தலைப்புக்குள்ள வந்துடுறேன். உண்மையாவே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம். அழகா பாடுங்க, அருமையான இசை. எல்லாம் வல்ல கிருஷ்ண பகவானை வணங்கி உண்மையிலே நல்ல ஒரு அருமையான ஒரு ஊர், அற்புதமான ஒரு மக்கள். அது நம்ம மல்லிக்குப்பத்தில் உள்ள மக்களுடைய பெருமையை ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எப்படியாப்பட்ட மக்கள் தெரியுமாங்க? நல்லது செய்தாலும் கெடுதல் நினைக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் தங்களுக்கு ஒருவர் கெடுதல் நினைச்சா கூட அவங்க கூட நல்லா இருந்துட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனசு படைச்ச ஒரு மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் மல்லிக்குப்பம்னு சொன்னா. உங்களை மல்லிக்குட்டையா ப்ளீஸ் எனக்கா ஒரே தடவை கை தட்டுங்களேன், உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். மல்லிக்குட்டை நல்லா கை தட்டுங்க. ஏப்பா இந்த பக்கம் பெண்கள்லாம் கையை தட்டிடுவாங்க மாதிரி உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதானே. இப்ப எனக்கு ஆண்கள் கை தட்டுவாங்க. ஆண்கள்லாம் நல்லா பங்காளி நல்லா ஜோரா கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. தம்பி ஆம்பளை பிள்ளை தட்ட சொன்னாங்க அரட்டோசு. அரட்டோசு வந்தாலும் அவன் ஆம்பளை. அக்கா பெண்கள்லாம் ப்ளீஸ் எனக்காக பெண்கள் ஒரு தடவை கை தட்டுங்களேக்கா. உனக்கு காசும் கொடுத்தும் கையும் தட்டு வாழாடி. அங்க பாரு ஏக்கா ப்ளீஸ் தட்டு. ஒரு அக்கா வடை தட்டுற மாதிரியே தட்டு. இந்த அங்க எல்லாம் தட்டுனாங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் தட்டுறாங்க. உண்மையிலே என்ன, அதாவது நல்ல ஒரு தலைப்பு கொடுத்தீங்க. இன்னைக்கு மனித வாழ்க்கை மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு பணம் காசு வேணுமா, ஆனா சொந்த பந்தம் வேணுமா? அவ்வளவுதானே. ஏங்க நம்ம மக்களே எப்படியாப்பட்ட மக்கள் தெரியுமாங்க? சொத்து பத்தெல்லாம் வச்சுக்கிட்டு வெத்தா வாழ்றது வாழ்க்கை கிடையாதுங்க. சொந்த பந்தமா கூடி அப்படி கெத்தா வாழ்றது தாங்க வாழ்க்கை. வரவுகளோடு வாழ்வதல்ல வாழ்க்கை, உறவுகளோடு வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு எவ்வளவு அழகா உறவுகளா உட்கார்ந்துருக்காங்க. நல்லா உங்களுக்காக நீங்களே என்ன ஒரு கைத்தறல் கொடுங்க. அது மத்த ஊருக்கும் நம்ம ஊருக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? எவ்வளவு ஊர்கள் நம்ம வந்து பட்டிமன்றம் போயிருக்கோம், ஆனா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தான் மேடையில இருப்போம், மக்கள் பாத்தீங்கன்னா கீழே தரையில உட்கார்ந்து பட்டிமன்றம் பார்ப்பாங்க. ஆனா எங்க ஊர் மக்கள் கூட உங்களுக்கு நிகரா யாருமே கீழே உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு சேர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த நிகழ்ச்சி அவங்களுக்காக நல்ல ஒரு கைத்தறல் கொடுங்க, ஊர் பொதுமக்களுக்காக, பெரியவர்களுக்காக. அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னைக்கு சொத்து பது தான் முக்கியம், சொந்தம்லாம் முக்கியம் கிடையாது, உறவுகள் முக்கியம் கிடையாது, உறவுகளால சந்தோஷமே கிடையாது. அவ்வளவு தூரம் பேசிட்டு போய் உட்காந்துருக்காங்க தினேஷ் அண்ணன். நல்லா தான் பேசுறாங்க, நல்லா அருமையா தான் பேசினாங்க. நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் காசு பணம் தானே முக்கியம், உறவுகள் முக்கியம் கிடையாதுல்ல, சொந்த பந்தமே வேணாம்ல. இந்த இடத்துல என்கிட்ட இல்ல, என்கிட்ட காசு பணம் இல்ல. இதுல வேற அண்ணன் ஒரே வார்த்தை எடுத்து சிரிக்க கேட்டாங்க. 2 பேர் எதிரிலேருந்து வந்திருக்காங்களே, அவங்க திருப்பி போகும்போது பேமெண்ட் வாங்காம போயிடுவாங்களா? ஃப்ரீ பஸ் கிடைக்கல, பஸ்ஸுக்கு காசு கொடுங்க, ஆட்டோவுக்கு காசு கொடுக்கும் போது சேர்த்து தானே வாங்கிட்டு போவாங்க, பேமெண்ட்டுக்காக தானே வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமா சொல்றேன், எனக்காக ஒரே ஒரு தடவை மறுதறி கை தட்டுங்க.
இன்னைக்கு நம்ம மல்லிக்குட்டியில நின்று பேசுறதுக்கு ஒரு பைசா கூட எனக்கு பேமெண்ட்டே வேணும். சத்தியமா வேணாக்கா? நல்ல சான்ஸ், நாங்க பிரிச்சுக்கிறோம் தாராளமா. நான் என்ன அவங்கள மாதிரி காசுன்னு பேயா பிசாசு அலைவேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பைசா கூட எனக்கு பேமெண்ட்டே வேணும். உண்மையிலேயே சத்தியமா எனக்கு பேமெண்ட் வேணாக்கா. அடுத்த மாசம் என் பையனுக்கு காது குத்து வச்சிருக்கேன், எல்லாரும் வந்து சீர் செஞ்சுட்டு போங்க. அது மட்டும் போதும். சீர் செஞ்சுட்டு போங்களா? முறை உறவு. எவ்வளவு ஃப்ராடா இருக்க நீ? ஏன் இல்ல சும்மா அங்கேருந்து காசுதாங்கிறாங்கல்ல. என்கிட்ட காசு இல்லைங்க, எனக்கு உறவுகள் தான் முக்கியம். நம்ம தங்கத்துறை சார்ட்ட கேட்டு ஒரு 1 லட்ச ரூபா வாங்கி அந்த டேபிள்ல வைக்கிறேன். சரி, அந்த 1 லட்ச ரூபா காசு தினேஷ் அண்ணனையும் நம்ம பிரபு அண்ணனையும் பார்த்து அப்பான்னு கூப்பிடுமா? எப்படி கூப்பிடுமாங்க? எங்க அப்பான்னு கூப்பிட கூட பிள்ளைங்கிற ஒரு உறவு வேணுமா இல்லையா? இவ்வளவு ஏன்? என்கிட்ட காசு இல்ல, உங்கள்கிட்ட கார் இருக்குல்ல. என் கால் மேலதான் குறியா உங்களுக்கு? கார் மேல கார் இருக்குல்ல? ஆமா. அந்த கார் எவ்வளவு? 10,86,000 ரூபா. இப்ப வித்தா எவ்வளவு போகும்? 7 லட்ச ரூபா போகும். 7 லட்ச ரூபா போகும்ல. நடுவரோட காரை வித்து இந்த இடத்துல ஒரு 7 லட்ச ரூபா வைக்கிறாங்க. என்கிட்ட காசு இல்ல. அதுக்காக ஏன் காரை வைப்பியா நீ? என்கிட்ட கார் இல்ல. சரி வச்சு 7 லட்ச ரூபா இங்க வைக்கிறேன். அவங்க 2 பேருக்கு காசு தானே முக்கியம். அந்த 7 லட்ச ரூபா எடுத்துக்கிட்டு அவங்க புள்ள குட்டியெல்லாம் என் பேர்ல தத்து கொடுக்க சொல்லுங்க. பிள்ளையெல்லாம் தத்து கொடுத்துறேன்றாங்க. ஏங்க காசு பணமாங்க எனக்கு முக்கியம். அதாவது அதுல கூட அண்ணன் கூட சொன்னாங்க, இவ்வளவு பெரிய திருவிழாவுக்கு இத்தனை மக்கள் வந்திருக்காங்களே, எல்லாரும் அந்த கடவுள்கிட்ட எதை கேட்டு வந்திருக்காங்க? நாங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கு நிறைய வருமானம் வரணும், நிறைய எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு கேட்டுதான். ஆனா உண்மையிலே எல்லாரும் அப்படிதான் கேட்டு வருவாங்க. ஆனா அதே கடவுள் கிட்ட போய் அந்த பெருமாள் கிட்ட போய் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் என்கிட்ட 1 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு, அது பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நான் 4 மாடி வச்சு பெரிய மாட கட்டி வச்சிருக்கேன், அது பேர்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சாதாரண அன்னாடம் காட்சியா இருந்தாலும் அந்த தெய்வத்திட்ட போய் என்ன தெரியுமா கேட்பாங்க? என் அம்மா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, என் அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, என் மனைவி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, என் பிள்ளைங்க பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. அந்த இடத்துல கூட உறவை தான் முன்னாடி வைப்பாங்களே தவிர காசு பணம் கிடையாது. குழந்தைகள் பேர்ல தான் அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க. உண்மையிலேங்க ஒரு வீட்டுல குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா கூட எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் என் மூத்த பிள்ளைக்கு 500 நோட்டுன்னு பேர் வைக்கிறேன், என் 2வது பிள்ளைக்கு 200 நோட்டுன்னு பேர் வைக்கிறேன் வைப்பாங்க. அப்ப கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? என் மூத்த பிள்ளைக்கு என் தாத்தா பேரை வைக்கணும்டி, என் பாட்டி பேரை வைக்கணும்டி, செத்து போன எங்க அம்மாவே வந்து எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கு, எங்க அம்மா பேரை வைக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல கூட உறவை தானங்க முன்னாடி வைப்பாங்க. இவ்வளவு ஏன் ஒரு மனுஷன் இறந்து போனா கூட கடைசி காலகட்டத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப கூட இவர் இத்தனை தென்னந்தோப்பு வச்சிருந்தாரு, அதுக்கு ஏக்கரான, இவ்வளவு கரும்பு கொள்ள வச்சிருந்தாரு, அதுக்கு ஏக்கரானன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னாருடைய மகனும் இன்னாருடைய மனைவியோ இன்னாருடைய அப்பாவோ இன்னாருடைய பிள்ளையோன்னு சொல்லி ஒரு மனுஷனை செத்து போய் தூக்கிட்டு போகக்கூடிய அந்த கடைசி காலகட்டத்தில் கூட உறவை சொல்லி தான் அந்த இடத்துல மரியாதை கிடைக்கும்னு சொன்னாக்க சும்மா இங்கேருந்து வந்துட்டாங்க காசுதான். ஆனா உண்மையிலே இன்னைக்கு காசு வந்து எல்லாத்தையுமே தீர்மானிச்சிடாது. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யாருமா நீ? நான் என்ன கேக்குறேன், அவ்வளவு தூரம் காசுதான் பேசினாங்கல்ல, நீங்களும் காசு இல்லாம எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டீங்கல்ல. அப்படி காசுதான் முக்கியம் அப்படின்னாக்கா ஒரு காசை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது. எதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு வரீங்க? பொம்பளை பிள்ளைய பார்த்து 3 முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு வருமா? இவ்வளவு ஆம்பளைங்க இருக்கீங்களே, நான் சொல்றது கரெக்டா இருந்தா கை தட்டணும். என்னது? எந்த ஆம்பளை 3 முடிச்சு போட்டான்? நான் எல்லாம் கொண்டு போனேன், யாரு பிடுங்கினா யாரு கட்டினானே தெரியல. 1 முடிச்சு தான் சார் நான் போட்டேன், 2ஆம் முடிச்சு எங்கள் அக்கா போட்டது, 3ஆம் முடிச்சு ஊரில் பெரியவங்க போட்டாங்க. யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன். யாரோ கட்டின தாலிக்கா? ஆமா. ஏங்க காசுன்னு காசுக்கு ஆசைப்பட்டு ஆம்பளைங்க நீங்க தானே வரதட்சணை வாங்குறீங்க. வரதட்சணை வார்த்தையை தப்புமா அதை மாத்தியாச்சு. அது பேர் திருமண நிவாரண நிதி. எப்படி? இப்போ நான் சொல்றது கரெக்டாக இருந்தால் கை தட்டணும் எல்லா ஆம்பளையும். வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாங்க, சுனாமி நிவாரண நிதி கொடுக்குறாங்க, வறட்சி நிவாரண நிதி கொடுக்குறாங்க. அவ்வளவு ஏமா கொரோனாவிலேயே 4000 ரூபாய் காசு கொடுத்து கவர்மெண்ட் 1 மாசம் 2 மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் காசு கொடுக்குதே. உன்னைய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாங்க, அது எம்மா பெரிய கஷ்டம். யார் இப்ப கை தட்டுறது? கிங் டிவி. நீ நான் கை தட்டுறதுக்கு ஆள் செட் பண்ணிட்டோம். அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க.
என்னைக்குமே பெண்கள் பாத்தீங்கன்னா உறவுகள் தாங்க முக்கியம் நினைப்பாங்க. அந்த புருஷன் சண்டை போட்டுட்டு வேலைக்கு போனா கூட போன புருஷன் வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்தாரு அப்படின்னாக்கா புருஷன் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தாருன்னு ஒரு பாக்கெட்டையா பெண்கள் பாப்பாங்க. என் புருஷன் பசியோட வந்திருக்காருன்னு அந்த வாட்டத்தை நாங்க பாப்பாங்க. அந்த கணவன் முகத்தை பார்த்தோன்னே அந்த அன்பு வரும் இல்லையா, அந்த காதல் அப்படியே அந்த ரெக்க கட்டி பறக்கும்னு இளையராஜா கொடுத்திருக்காரு இல்லையா. சொன்னது நாங்க தானங்க. இப்போ ஒண்ணு இல்ல தம்பி, நீ கேன சார் கிங் டிவி நீங்க கேளுங்க. என்னையெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தாங்க. அம்மா பொண்ணு பார்க்க வரலமா, இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. யார் அது பேன்னது? என்னை பார்த்தா பொண்ணா தெரியலையா? அண்ணே சத்தியமா அண்ணே, அடக்க உடக்கமான பொண்ணு சேலத்துல இருந்து கூட என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க தெரியுமா? பட்டிமன்றம் நிறுத்தியா? யாரு சேலத்துல இருந்து வந்துன்னு பார்த்தோம். என்னைய பொண்ணு பார்த்துட்டு போனோடனே பைபாஸ்ல அடிப்பட்டு செத்து. தெரியும் ஒரு ஆசை அப்படியாச்சா? அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, தங்கம் உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் எஜுகேட்டட் லெவலுக்கும் காரைக்கால எங்கேயுமே பொண்ணு இல்லடா. சத்தியமாடா தம்பி. அதனால உனக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன் நானே. பொண்ணு இல்லடா, அதான் அப்படியே சொல்லிருக்காரு. இல்ல மாப்பிள்ளை இல்லடான்னு சொன்னாங்க. அதனால உனக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணும் இல்ல அப்பப்ப உண்மை வெளியே வந்துருது. அதனால உனக்கு எப்படியாப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்ல அப்பா அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமேசான்ல ஆர்டர் பண்ணியாவது கொண்டு வரேன்னு சொன்னாரு. நான் நீங்க சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி மாநிலம் இல்லையா, காரைக்கால் பொண்ணு இல்லையா, அதனால எங்க ஊர் ஸ்டைலு எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஆஹா ஓஹோன்னா வேணாம்ப்பா, ஜஸ்ட் ஒரு 4 தகுதி இருந்தா போதும் நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். என்ன தகுதி? எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை ஓல்டு பங்கு மாதிரி கிழவனா இருக்கக்கூடாது, ஜானி வாக்கர் மாதிரி எங்க இருக்கணும், மானிட்டர் மாதிரி மட்டமா இருக்கக்கூடாது, நெப்போலியன் மாதிரி இல்லை வீரமா இருக்கணும், சாராயம் மாதிரி எரிஞ்சு விழக்கூடாது, ஸ்காட்ச் மாதிரி சாஃப்டா இருக்கணும், 1840 மாதிரி கசந்து விழக்கூடாது, 2000 பீர் மாதிரி அன்பை என் மேல பொங்கணும், மொத்தத்துல டே நைட்டா உழைக்கணும், அவர் குடிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் சார். எப்படி சொல்லிருக்கா பாரு குடிகார பயமோ. அண்ணே ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? யாரு விசில் அடிச்சது? அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன இந்த காலத்து பெண்களுக்கும் பொறுப்புகள் ஜாஸ்தியா இருக்கு தெரியுமா? இவ்வளவு ஏன் இந்த காலகட்டத்தில் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆமையோட ஒப்பிட்டு சொல்லலாம் தெரியுமா? அப்படியா? ஆமா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆமை இருக்குல்ல, அது தரையில விட்டால் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், தண்ணியில விட்டால் நீந்திக்கிட்டு இருக்கும். பெண்கள் நாங்களும் பாருங்க, குடும்ப பாரம் அத்தனை சுமந்துகிட்டு பிறந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்போம், புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்போம். அதனாலதான் ஒரு பொம்பளை பிள்ளையும் ஆமையும் ஒண்ணு தெரியுமா? பொம்பளை பிள்ளையும் ஆமையும் ஒண்ணு. அதனாலதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த உடு உருப்படாது. நாங்க பூந்து உருப்படலையா? நாங்க பூந்து உருப்படல, உங்களால என்ன வாழுது? இந்த மேடையை போட்டது ஆம்பளை, சரி, இந்த லைட்டை கட்டினது ஆம்பளை, சரி, இங்க மியூசிக் வாசிக்கிறது ஆம்பளை, சரி, இந்த ஆடியோ போடுறது ஆம்பளை, சரி, எதுக்கு உட்கார்ந்து ரசிக்கிற ஆண்கள் சிங்கங்கள், நல்ல ஆண்கள் கூட்டம். ஏக்கா பெண்கள் ப்ளீஸ் கோஆபரேட். இந்த மேடையை போட்டது ஆம்பளை, லைட்லாம் கட்டினது, இந்த சீரியல்ஸ் எல்லாம் செட் பண்ணது, இந்த சேர்லாம் போட்டது, இங்க வாசிக்கிறது, நிகழ்ச்சி எடுத்து நடத்துறது, இந்த மைக்க கண்டுபிடிச்சது, இந்த மானிட்டரை கண்டுபிடிச்சது, செல்ல கண்டுபிடிச்சது, ஆம்பளைய கண்டுபிடிச்சது யாருக்கா? தட்டுங்க கைய, பெண்கள் கை தட்டுங்க. பெண்கள் நாங்க எல்லாம் வந்து பிறந்துட்டில 3 பேர் ஆமக்குட்டி சைஸ்ல ஆம்பளை. ஏன் அப்படி சொல்லாத? ஏன்? அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை. உனக்கு என்னடா தெரியுது? அவனுக்கு என்ன தெரியாதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னைக்கெல்லாம் நல்ல அப்டேட் ஆகி கொஞ்சமாச்சும் வாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் தேவை இல்ல, டெக்னாலஜி வளர்ந்துருச்சுனே. டெஸ்ட் டியூப் பேபி ஊசி மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். சோ சிம்பிள்னே. பள்ளிக்கூடத்துல சேர்க்கும்போது ஒப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்வீங்க. பெரியப்பா பேர் பெரிய ஊசி, சித்தப்பா பேர் சின்ன ஊசி, குழந்தையா பேர் கொண்ட ஊசி, தாத்தா தடுப்பு ஊசி. என்ன இப்படி வெயிட்டிய அண்ணே? பெண்களை மதிக்க கத்துக்கங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுங்க. பெண்கள் என்னைக்குமே உயர்வானவங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒண்ணு இல்ல, இங்க எல்லாருமே வீடு புதுசா கட்டி இருப்பீங்கல்ல, நீங்களும் வீடு கட்டினீங்களா? போன வாரம் ஆவடியில 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி குடி போனீங்கல்ல, யாராவது இங்க கேட்டாங்களா? சும்மா ஒரு பதிவு. நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. ஒரு வீடு கட்டி முதல்ல கிரக பிரவேசம், இந்த சைட்லாம் வீடு புண்ணியார்ச்சனை பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு பண்றோம் அப்படின்னா கூட முதல்ல யாரை உள்ள அனுப்புவாங்க? 5 அறிவு உள்ள எங்க இனமான பொம்பளை மாடு, பசு மாடு தான் உள்ள அனுப்புவாங்க. எங்கேயாவது காளை மாடு, இந்த மாதிரி எருமை மாடு இதெல்லாம் உள்ள அனுப்புனாங்களா? நாங்க தானே உயர்வா எருமை மாடு கையை அந்த பக்கமா காட்டும். எனக்கு இப்படிதான் விளங்கும். இல்லை நான் கேட்குறேன், இப்போதானே நம்ம வீடு கட்டும்போது டிராக்டரில் மண் அடிக்கிறோம், இல்லை லாரியில் மண் அடிக்கிறோம். ஒரு காலத்தில் மாட்டு வண்டி தான், அந்த காளை மாடு தான் தண்ணி கொண்டு வரும், கல் கொண்டு வரும், மண்ணு கொண்டு வரும். அந்த வீடு கட்டுற வரைக்கும் உழைக்கிறது காளை மாடு. சரி, வீட்டை கட்டி முடிச்ச உடனே அதை கொண்டு போய் ஓரமாக கட்டி விட்டு எங்கேயோ இருக்க பசுமாடை கூட்டு வந்து கிரகப்பிரவேசம் அன்னைக்கு உள்ளே போ,
உச்சா போ, உள்ள போ, உச்சா போ. அது ஊட்ட நாரடிக்கும். உழைச்ச மாடு ஒரு பிட்டு துணி கூட இல்லாம ஓரமா நிற்கும். ஆனா இந்த மாட்டுக்கு பட்டு துணி வச்சு கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ, சாதாரண வாசல்ல தான் பசுமாடு வரும். சரி, வாடி வாசல்ல எங்க காளை மாடு தான் வரும். ஏன் வாடி வாசல்ல பசுமாடை விட்டா நம்மால் பால் கறந்துருவாங்க. செண்பகமே, நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்ட ஒரு கேள்வி கேட்கறேன், இவ்வளவு கேட்கறிய. 6 மணிக்கு ஒரு மாடு சரி புல்லு மேயுது. சரி 7 மணிக்கு ஒரு மாடு புல்லு மேயுது. சரி எந்த மாடு முன்னாடி சாணி போடும்? 6 மணிக்கு மேஞ்சதுதான். எல்லாமே பின்னாடி தான் போடும். போட்டுருச்சுல்ல. நாங்களும் பிரில்லியண்டா கேள்வி கேட்போம். சேவை முட்டை போடுமா, கோழி முட்டை போடுமா? எல்லா ஊர்லயுமே சேவல் எப்படிமா முட்டை போடும்? கோழி தான் முட்டை போடும். உங்க வீட்டுல எதுனா முட்டை போடும்? கோழியே இல்லையா? உங்க வாத்தியார் தான் முட்டை போடுவாரா? கோழி தான் முட்டை போடும். எங்க வீட்டுல சேவை தான் முட்டை போடும். எப்படி? சத்தியமா எங்க வீட்டுல சேவல் தான் முட்டை போடும். எப்படி அது? எங்க வீட்டு கோழிக்கு சேவல்னு பேர் வச்சிருக்கேன். நாங்களும் சொல்லுவோம். நான் என்ன கேக்குறேன்,